ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹனி பேட்ஜர். இன்றைக்கி மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். எவ்ரி ஃப்ரைடே இனிமேல் நான் அவங்க முன்னாடி மூவிஸோடு வருவேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட 2 மூவிஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஒன்று ஃபேண்டசி, இன்னொன்று க்ரைம் த்ரில்லர். ஃபேண்டசியாக நம்ம எந்த மூவி பார்க்க போகிறோன்னா 2008 வாட்டர் மார்க்ஸ் என்றவரால் எடுக்கப்பட்ட படம் தான் தி ஸ்பைடர்விக் க்ரானிக்கல்ஸ். இந்த படத்தோட ஒன்லைனராக பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு அந்த ஒய்ஃப் அந்த 3 பசங்களை கூட்டிகிட்டு தன்னோட தாத்தா வீட்டுக்கு வராங்க. அவர் யாருன்னா ஒருப்போ சயின்டிஸ்டாக இருந்திருப்பார். அவர் சில விலங்குகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதி அந்த வீட்டில் வச்சுருப்பார். அங்கே இருக்கிற அந்த சுட்டி பையன் அந்த புக்கை ஆக்சஸ் பண்ணி அதை படித்து அதனால் வர ப்ராப்ளம்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணி லாஸ்ட்டில் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கிறது தான் இந்த படம். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு மைல்டு டச்சாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்க்காதவங்க கூட பாருங்கள் ப்ளீஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் அஃபிஷியலாக உங்களுக்கு இருக்குது. அன்அஃபிஷியலானா வைஃப்ளிக்ஸ் போய் க்ரோமில் வச்சு பாருங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிற படம் ஒரு கொரியன் மூவி. 2002 பாக் சான் வூக்ன்றவரால் எடுக்கப்பட்ட படம் தான் சிம்பத்தி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ். இந்த படத்தோட ஒன்லைனராக பார்க்கும்போது ஒரு அப்பா தன்னோட பொண்ணுக்காக எந்த சாக்ரிஃபைஸ் வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பார். ஆனால் அதே பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீமாக வேணாலும் போய் ஒரு ரிவெஞ்ச் எடுப்பார். அப்படி இவர் ரிவெஞ்ச் எதை நோக்கி போகுது, ஏன் இவர் இவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த ரிவெஞ்சை மேற்கொள்கிறாருன்றது தான் இந்த படம். இந்த படம் ப்ரைமில் இருக்குது, இல்லைன்னா சொன்ன மாதிரி வைஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். அண்ட் எவ்ரி ஃப்ரைடே நான் அவங்க முன்னாடி இந்த மாதிரி நிறைய மூவிஸோடு வருவேன். ஒரு ஃபாலோ, ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.